الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. السلام عليكم ورحمة الله وبركاته. தங்களது மேலான ஜகாத் சதகா ஃபித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஏழுலக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூஅ தாபிஈன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே நல்ல பல அமல்களுக்கு மத்தியிலே நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் சார்பாக தொடர் பயான் நிகழ்ச்சியை இந்த வலைவொலியின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு இதுவரை நீங்கள் சதகா, ஜகாத், ஃபித்ரா, ஃபிதியா போன்ற நற்செயல்களுக்கான பங்கினை தராதிருந்தால் விரைந்து பங்களிப்பு செய்து கொடுத்து ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் விரைவாக கொடுக்கும் பொழுது நம்முடைய பணி தொய்வின்றி சிறப்பாக நடைபெற ஏதுவாக இருக்கும் என்பதனை தங்களுடைய மேலான கவனத்துக்கு அறிய தருகிறோம். இன்றைய தொடர் 26வது தொடர். முன்னொரு காலத்தில் என்னும் பொது தலைப்பின் கீழ் நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், பாவிகளுக்கு செய்த தர்மம் அப்படின்னு சொல்கிற தலைப்பை நடத்தினோம். இன்னைக்கு இது சம்பந்தமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தர்மத்தை செய்கிறோம், செய்துட்டு அதை சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். தர்மத்தை செய்கிறோம், அதை முகஸ்துதிக்காக செய்யக்கூடியவங்களாக இன்றைக்கி நம்ம மாறிட்டோம். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். தனிநபர் செய்கின்ற எந்த ஒரு தர்மத்தையும் யாரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்ற அவசியமோ, யாரும் பார்க்க வேண்டும் என்ற அவசியமோ, யாரிடத்திலேயும் கேட்கும் விதமாக அதனை பேசுகின்ற அவசியமோ நமக்கு கிடையாது. அதே இது ஒரு நிர்வாகம், ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு இயக்கம் இப்படி யாராவது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சில புகைப்படங்களை எடுத்து வச்சுக்கிறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், அவங்க தன் நன்கொடை வசூலிக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அதை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அப்படி அதனை வெளிப்படுத்த வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தாலும் கூட வாங்குபவர் யார் என்ற விவரம் தெரியாத வகையிலே அது அமைந்திருப்பது மிகவும் சிறந்தது. கொடுக்குற நபருடைய புகைப்படங்களை பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுலேயும் பெருமை வந்துடாமல் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது பெருமைங்கிறது தனிநபர் தற்பெருமையாக அது ஆகிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ கொடுக்குற தர்மம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்போம். அதே ஒரு மோசமான நபருக்கு தர்மத்தை கொடுத்துருந்தா என்ன ஆகும், அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரியில் இடம்பெறுது. முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு நபருக்கு போய் தர்மம் செய்யணும், அதை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இரவு நேரத்தில் கிளம்பி போய் ஒரு தர்மத்தை கொடுத்துறாரு. அன்னைக்கு அந்த இரவுல தர்மத்தை பெற்றுக்கொண்டவர் யார் என்று பார்த்தால் ஒரு திருடர்.
அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு நிலையில் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா, மறுநாள் காலையில் எழும்புறாங்க, மக்கள் பேசிக்கிறாங்க. எப்படி நேற்று வந்து ஒரு திருடனுக்கு போய் தர்மம் கொடுத்துக்கிறான் யாரோ அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சுருக்குது, ஊருக்குள்ள மக்கள் பேசிக்கிறாங்க. இரண்டாவது, மறுநாள் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி இரவு நேரத்தில் கிளம்பி போய் தர்மத்தை கொடுக்க போகிறாரு. இது கேட்ட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மக்கள் பேசுனாங்கல்ல, இந்த மாதிரி திருடனுக்கு போய் தர்மம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செய்தியோடைய காதுக்கு வரவும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு முடிச்சிடறாரு. வேற ஒன்றும் சொல்ல, இந்த செய்தி கேள்விப்படும் போது அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் முடிச்சிடறாரு. இரண்டாவது முறையாக கொடுக்கப்படுகின்ற அந்த தர்மம் இருக்கா இல்லையா, அந்த தர்மம் யார்கிட்ட போகுது, அதே மாதிரி ஓர் இரவில் அது கொடுக்கப்படுகின்ற தர்மம், அந்த தர்மம் யாருக்கு, ஒரு விபச்சாரிக்கு போய் கிடைச்சது. ஏன்னா ஒரு ஆள் பார்த்து கொடுக்கல, இல்லை இரவு நேரத்தில் யாரும் தெரியக்கூடாது, இலக்குவானம் மூலம் இந்த தர்மத்தை கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்ற நோக்கம் தான் அவருக்கு. அப்போ அந்த இரண்டாவது முறை தர்மம் கொடுத்ததுக்கு பிறகு மறுநாள் காலையில் வெளிக்கிறாரு. காலை பொழுது வெளியில் வரும்போது மக்கள் பேசிக்கிறாங்க, இந்த வாட்டி யாரோ கொடுத்துருக்காங்க, ஆனால் கொடுத்தது விபச்சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த அந்த மனிதர் சொல்கிறாரு, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிடறாரு. மூன்றாவது முறை மீண்டும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், மூணாவது முறையாக போய் கொடுக்குறதுக்கு அதே மாதிரி இரவில் போகிறார். போயிட்டு அன்னைக்கு தர்மத்தை கொடுத்து முடிச்சார். இந்த டைமு அந்த பொருளை தர்மத்தை பெற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு சொன்னால், மறுநாள் காலையில் மக்கள்லாம் பேசும்போது தெரியுது அது பணக்காரர். முதல்ல வாங்கினது திருடன், ரெண்டாவது வாங்கினது விபச்சாரி, மூணாவது வாங்கினது பணக்காரன். இப்படின்ற இந்த மூணுமே இவருக்கு எப்போ தெரிய வருது, மறுநாள் பகல் பொழுதுல தான் என்ன செய்தவருக்கு தெரிய வருது. அப்போ இவர் என்ன ஒவ்வொரு வாட்டி என்ன சொன்னார், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்போ வானவர் மூலமாக ஒரு சிறிய ஒரு கனவுல இவருக்கு ஒரு செய்தியாளத்தில் போனான் உள்ளத்தில். எப்படி அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதலாவதாக ஒரு திருடனுக்கு வந்து தர்மபொருள் கொடுத்தீங்களே, அது தப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அவன் அதனால் தன் திருட்டு தொழிலை விட்டுட்டு உழைப்பின் பக்கம் வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் அப்படி சொல்லி. இரண்டாவது நாள் விபச்சாரிக்கு ஒரு தர்மம் கொடுத்தீங்கல்ல, அதன் மூலமாக அந்த விபச்சாரி தன்னுடைய அந்த ஹராமான வாழ்வை விட்டுட்டு ஹலான வாழ்வின் பக்கம், நல்லதின் பக்கம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த விபச்சாரங்கிற அந்த அசிங்கமான வேலையை, ஹராமான வேலையை விட்டுட்டு நல்லதின் பக்கம், நல்ல தொழில் அல்லது நல்ல ஒரு வேலையின் பக்கம், நல்ல ஒரு எண்ணத்தின் பக்கம் மாறுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை கைவிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க. மூன்றாவதாக, இந்த ரெண்டு பேரும் கொடுத்தது ஓகே, தவறை திருத்தி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது கொடுக்கப்பட்டது யாரு, பணக்காரர். அவர் கொடுத்து என்ன செய்ய, அவருடைய ஆல்ரெடி பணம் இருக்கிறவர் தானே. அப்படிங்கும்போது அதுக்குமே அந்த வானர் அழகான ஒரு அல்லாஹ்வுடைய ஏவலில் அந்த வானர் சொன்ன விளக்கணம் தெரியுமா அந்த மனிதருக்கு கனவுல, இந்த மனிதர் அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை நம்ம தர்மம் செய்யணும், தர்மம் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அதை என்ன செய்யும், அவனுக்கு அதிகப்படுத்தும், ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். ஆக மொத்தத்தில் இந்த ஒரு இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இதையும் கேட்கும்போது மனிதர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னதாக ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது. இப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தர்மம் என்பது நம்முடைய பாவங்களை பிழை பொறுத்தலை பெற்றுத்தருவதற்காகவும், அதே சமயத்தில் தர்மம் என்பது நம்முடைய அமல்களை துரிதப்படுத்துவதற்காகவும், அதே போன்று தர்மம் என்பது நம்முடைய பொருளாதார ரீதியான அடுத்த கட்ட நகர்வுக்குண்டான ஒரு அடித்தளமாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். ஆகவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நாம் தர்மம் செய்ய வேண்டும். வலக்கரம் கொடுப்பது இடக்கரம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும், தர்மம் இருக்க வேண்டும் என்பதனையும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக முகஸ்துதிக்காக, பிறருக்காக நாம் அந்த தர்மத்தை கொடுத்து விடக்கூடாது. பிறருக்கு கொடுக்குற தர்மம் அது பிறர் பார்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கமாக மட்டும் சென்றுவிடாது இருந்துடக்கூடாது. பிறரும் கொடுக்க வேண்டும், அதனை ஆர்வப்படுத்த வேண்டும் என்ற வகையில் ஒரு சில நடவடிக்கைகள் நம்மகிட்ட இருந்தால் அதை அறிந்தவன் அல்லாஹ் அவனே போதுமானவன் அதற்கான அற்கூலி வழங்குவதற்காகவே இன்ஷா அல்லாஹ் தற்பெருமை நம்மிடத்தில் வராமல் இருக்க வேண்டும். தர்மம் தூய முறையில் போய் சேர வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு அது சிறப்பான முறையில் பயனளிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தான தர்மங்களை நாமும் செய்து மகிழ்வோம் இன்ஷா அல்லாஹ். அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு தந்தல்வாளிப்பான்.
என்று கூறி நான் என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 26க்கான கேள்வி. அதற்கு முன்பு சில முக்கியமான தகவல். நமது இணையதளம் www.islamiyakkalvichangam.org என்ற இணையதளத்தில் நீங்கள் அனைத்து விதமான நிகழ்வுகளையும் அதே சமயத்தில் போட்டி அறிவிக்கப்பட்டுவிட்டால் அதிலேயே நீங்கள் அந்த போட்டிக்கான பதிவுகளையும் செய்து கொள்ள முடியும், பதில்களையும் சொல்லிக்கொள்ள முடியும் என்பதையும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை ஜக்காத், சதகா, ஃபித்ரா, ஃபிதியா போன்றவற்றை கொடுக்கவில்லை எனில் நீங்கள் விரைந்து அதனை தந்து ஒத்துழைப்பு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே சமயத்தில் உங்களுக்கு நேரடியாக கொடுக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் ஜிபே மூலமாக அனுப்பலாம். அதுக்கான நம்பர் கீழே கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதே போன்று சகோதரர்களை அழைத்து வீட்டிற்கு வர வைத்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அதற்கு கீழே தொடர்பு எண்களை கொடுப்பார்கள். அதை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பொருளாதாரத்தை தந்து ஒத்துழைப்பு தரலாம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய 26க்கான கேள்வி. தர்மம் செய்யப்பட்ட நபர்களில் 3 நபர்களில் 3ஆம் அவர் யார்? தர்மம் செய்யப்பட்ட 3 நபர்களில் 3ஆம் அவர் யார்? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் வைட்லண்ட்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார். இன்றைய தொடர் 23க்கான கேள்வி. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு